ஷே எப்பா நந்தி எஸ்டோ பிரமா எப்பா இன்னைக்கு மண் அள்ளிட்டு போய் சட்டப்பேரவையில் உட்காந்து வாசிக்கிற வாயில் பூரா மண், 2 கண்ணில் மண், உச்சி தலையில் மண், 2 கையில் மண், 2 காலில் மண், அரசியல்வாதிக்கு வயிற்றில் மண். என்ன ஆகும்? எல்லா வலையிலையும் மாட்டுவான், எல்லா நோயிலையும் மாட்டுவான். அவன் குடும்பமே கருவறுத்து போகும். அந்த மொட்டையம் பேப்பரை வாயில் நாக்கில் வாசிக்கல, நாக்கு 2 அழுகி போவோம். உள்நாக்கு வெளிநாக்கு, வெளிநாக்கு உள்நாக்கு, 2 நாக்கு இருக்கா, பொடி நாக்கு பெரிய நாக்கு. அப்படியே நாக்கு அந்த காய்ச்சல் வரையில் காய்ச்சல் நோய் 108 நரம்பில் அந்த நாக்குக்கு ஒரு 3 நரம்பு போவோம். அந்த 3 நரம்பில் கேடுகட்ட வேலுக்கு நாக்கு அழுவ விடுவான் கடவுளால் முடியும். அந்த காய்ச்சல் வந்து சுண்டுவான், உதருவான். நாக்கு இப்போ நாக்கில் நோய் வந்தால் என்ன ஆகும்? அது இன்னும் மாநில பேருக்கு இன்னும் எவனுக்குமே வந்ததில்லை. இப்போ தான் வரப்போகுது. நாக்கில் வந்து உதருவான், காலை 2 உதருவான். அரசியல்வாதி பல லட்சம் கோடி உள்ளவன் உதருவான், பூமியை அழிச்சவன் உதருவான். அடுத்து விவசாயம் பண்ணுறவன் அழிச்சு வரானா, விவசாயத்தை அழிக்கானா அவனும் உதருவான். பூரா பத்திரப்பதிவில் நாக்கு உதருவான். என்னன்னு தெரியுமா? நாக்கால் சிவன் சொத்தை எழுதி அங்கே இருந்தால் எழுதி கொடுக்கான், உனக்கு இத்தனை ஏக்கர் இத்தனை செண்டு. அதே மாதிரி புரோக்கருக்கு நாக்கில் வரும், வரையில் உதருவான், காலை 2 உதருவான், உதறி சாவுவான். குடும்பமே நாக்கால் அந்த சிவன் சொத்து கொலநாசங்கிறது நாக்கில் தான் பிடிக்கும், தீ மாதிரி பிடிக்கும். தீ மாதிரி பிடிக்கலை அவன் நாக்கு, குடல், மண்டை, மூளை, அந்த காய்ச்சல் 108 நரம்பில் காய்ச்சல் வரையில் உதர்றா கண்டாரொலி. அரசியல் உதர்றா, பல லட்சம் கோடி உதர்றா கண்டாரொலி, உதர்றா. அந்த உதர் வரும், முக்கால் சத்தியம்.